வணக்கம் மக்களே, நான் உங்கள் உடுத்திர மீனவன். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் குளத்துக்கு சிலாப்பு பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் என்ன நாங்கள் பார்த்து நினைக்கிறீர்கள்? நம்ம இப்போ கடலில் மீன் குறைஞ்சிட்டு தானே அப்போ நாங்கள் குளங்கள் குட்டைகளில் தான் இப்போ வலையால் படுத்து சாப்பாட்டுக்கு உழைச்சி கொண்டு இருக்கிறோம். அது சும்மா சொல்கிறேன், சாப்பாட்டுக்கு உழைக்கிற ஒரு பொழுதுபோக்காகட்டி இந்த வலையை கட்டியிருக்கு. இதில் எனக்கு நான் பார்க்க மீன் இருக்கும் போல கிடக்கு. எதுக்கும் இருக்கா பார்ப்போம், மீன் இருக்கோ இல்லையோன்னு. ஒன்று அம்முட்டு போனாங்க. எனக்கு இந்த கவிஷ்டம் ஒன்று இருக்கு. அங்காலையும் பட்டிருக்கா மீனா. இதை எங்கே விடுவது இப்போ? நிறைய சின்ன மீனா பாடுக்காக்கா. சின்ன மீனோட காப்பாற்றி விடுவோம், பாவம் தானே. சின்ன மீனை விட்டால் தான் அப்புறம் பெருக்க பிடிக்கிறான். பெருக்க பிடிக்கலாம். நாம் பிறக்கும்னா இதை வீடியோ பார்த்துட்டு வேறு ஆக்கள் வந்து பிடிக்கிறாங்க. தேவை செய்த ஒரு பெற வேண்டாம். இது நான் என்ற குளம். இதால் சொந்தமாக வேண்டியதுக்கு எனக்கு. இவர் அப்படியே சுற்றி விடுவோமா அலை தேவன் அப்படியே விரியல். இப்போ விற்பனை செய்ய முடியாது, அதால் அப்படியே உயிருடனே விட்டு விடுவோமா. வலையில நாளைக்கு விற்க போகலாம். படி எடுத்து காலையிலே அவரை சின்ன மீன்கள் இவை பாவம் கணக்கப்பட்டிருக்கேன்னு சின்ன மீன்கள் பாவம் தெரிச்சு விட்டு விடுவோமா. இதை பெருக்கத்தான் நாக்களை பிடிக்குவோம். பொடி தப்புங்கோ வலையம் தெரிஞ்சு பாட விட்டால் தான் பெரிய மாட்டோம். செத்து போச்சு. பார்த்தீங்களா அண்ணா எப்படி கலட்டுறாரு மீன்? எல்லாம் சின்ன மீன்களை விடுவோமா. நிறைய சிக்குகள் இருக்கு. உதவிக்கு ஆக்களை தான் கூப்பிடணும் போல இருக்கு. பெரிய ஒரு சாமான் இருக்கு, பெரிய ஒரு சாமான். அடுங்க தூங்க வாப்போம். எப்படி என்ன மீன் இது? சிலாப்பி. சிலாப்பி இதுக்கு பேர் சிலாப்பி. இவரை உயிரோடைய விடுவோமா, நாளைக்கு விற்கலாமா. இப்படியே நீங்கள் விட்டுட்டு போக்க சார், நம்ம வீடியோ பார்த்து கடிக்கணும் போதில்லை. இல்லை இங்கே இவ்வளவு தண்ணிக்கு இவ்வளவு மீன் பாருங்கள் மக்களே. இவ்வளவுதான் தண்ணி, இவ்வளவு மீன். அருமையான காட்சி. சின்ன மீன் பாவம் செத்து போச்சு. அதைய தெரிஞ்சு அறிவோமா. பார்த்தீங்களா குளத்தை பார்த்தீங்களா? வெயில் சூட்டுக்கு மீன் எல்லாம் செத்து போனேன். முதலையோடைய கலக்கி விட்டுக்கலாம். என்ன இப்படி ஒண்ணே பொறிக்கிறாதானே செத்த மீன்களை? சின்ன மீன் ஆகிற
இருக்கட்டும் அதில் ஒரு பெரிய மீன் பட்டுட்டு போனதுனால அண்ணன் என்ன விலையும் முடியுது. வலை நிறைய இருக்கு. பெரிய ஒரு மீன் செத்து போச்சு. வாங்க மக்களே, பெரிய ஒரு மீன் ஒன்று வந்துட்டு. ஐயா பொரிப்போமா. தண்ணி சுடுவையா? அப்பா ஆட்கள் மீன் பட்டாங்க உடனடியா விற்பனை செய்யும். பெரிய மீன் செத்து போச்சு. இது ஆகலும் பெரிய மீனா? ஓ வெள்ளனை பார்க்க உயிராக்க அந்த இப்போ செத்து போச்சு. சாதனைக்கு ஆகா பழகா போடும். இது என்ன விலை போகும் பண்ண மீன்? 400 400 கிலோ 400. வேணுமெண்டா அண்ணையை தொடர்பு கொள்ளுங்க, நம்பர் போட்டு விடுவேன் கமெண்ட் செக்ஷனில்.